பசிக்குதுமா. அத்தை, என்ன சமையல் அத்தை பண்ணி வச்சுக்கிறீங்க? ரொம்ப பசிக்குது அத்தை. ஊர் கதையெல்லாம் பேசிட்டு வந்துட்டியா? என்ன செஞ்சு வச்சுருப்பாங்க, போய் கொட்டிக்கலான்னு வந்துட்டுக்கிற பார்க்குறேன். போய் என்ன செஞ்சு வச்சு நீயே பார்ப்போ. உங்ககிட்ட போய் நான் கேட்டேன் பாரு, நானே போய் பார்த்துக்கிறேன். இன்னும் குழம்பா இருக்கும் இது, ஒரு வாசனை கூட வரல. என்னதான் குழம்பு வச்சுக்கிறீங்களோ தெரியல. ஒரு காரம் இல்லை, ஒரு உப்பு இல்லை, ஒரு டேஸ்ட் இல்லை. ஏதாவது மனுஷன் தின்னுவானா? இதை இத்தனை வருஷத்துல என்னதான் சமையல் பண்ண கற்றுக்கிறீங்களோ தெரியல. இருடி, நான் சாப்பிட்டுக்கிறேன். இந்த சாப்பாட்டோட நான் போய் பக்கத்து வீட்லேயே சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுக்கிறேன். நல்லாவே இல்லை. இருங்க, நான் போய் பக்கத்துல போய் சாப்பாடு வாங்கினா எவ்வளோ மனமாக இருக்கும் பாருங்க. அப்பா, என்ன ஒரு வாசனை! அப்பா, செஞ்சு வச்ச மாதிரி இருக்குது. இந்த மாதிரி வாசனை நான் பார்த்ததே தெரியாது. நீங்க செய்றீங்க சமையல். இப்போ பாருங்க. ஐயோ அப்பா, நான் ஒரு டேஸ்ட்டு இருந்தால் இப்படிதான் செய்யணும் சமையல். இந்த மாதிரி டேஸ்ட்டை நான் 5 ஸ்டார் ஹோட்டலில் கூட நான் சாப்பிடுறது. அப்படி ஒரு டேஸ்ட்டு, இப்படி சாப்பிட்டுனே இருக்கலாமா தோணுது. எதுக்கு இப்படி என்ன வச்சுங்க நீங்கள்? இப்போ தான் என் வீட்டில் சாப்பாடு செய்யலன்னு சொல்லிட்டு என்கிட்ட சாப்பாடு வாங்கி இப்போ தான் இந்த சாப்பாடு நான் கொடுத்து அனுப்பிச்சேன். அதை நீ வாங்கி வந்து டேஸ்ட்டாகுது, மனமாகுது சொல்கிறியா என்கிட்ட? என்னை வெறுப்பு ஏற்றதுக்கே இந்த மாதிரி பண்ணிக்கிறியா நீ? ஒழுங்காக ஓடி போயிடலன்னா சாப்பாட்டில் விஷத்தை வச்சுட சொல்லிட்டேன் நான். ஓடி போய்